அன்பு பணிகளின் அப்போஸ்தலர் புனித லூயிஸ் கோனல்லாவின் 172வது பிறந்த தினம் இன்று. எனக்கென யாரும் இல்லையே என அன்பிற்காய் ஏங்கி தவித்த ஏழை எளியவர்களுக்காய் இதோ நான் இருக்கின்றேன் என்று அன்பு கரம் நீட்டி நல்ல சமாரியராய் மாறியவர் நமது தந்தை புனித லூயிஸ் கோனல்லா. அன்று ஒலித்த அதே ஏழையின் குரல் இன்றும் நமது வீதிகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. அந்த ஏழைகளின் குரலுக்கு செவிமடுக்கும் விதமாய் இதோ நமது கடலூர் நகர வீதிகளில் வாழும் வாழிடமற்ற ஏழை எளிய மனிதர்களுக்காய் எமது கோனல்லிய அன்பின் கரங்கள். கோபி டீசல் ஒர்க்ஸ். எங்க? கோபி டீசல் ஒர்க்ஸ். மற்ற நாட்கள் எங்கே இருக்கிறீங்க? அங்கேயே தாங்க இருக்கும். அப்படியா? சரி சரியா சரி. இப்போ உங்களுக்கு ஒரு முடியெல்லாம் வெட்டினீங்கன்னா நல்லா வந்துடுவீங்க. எனக்கு யாருமே ஆதரவு இல்லை. மெக்கானிக்கில் அங்கேயே ஒர்க் ஷாப்லேயே படுத்துக்குது. அப்படியா? சரி சரி. அவங்க மற்ற எல்லாம் கவனிச்சுப்பாங்களா? செலவு காசெல்லாம் தருவாங்களா? அதெல்லாம் தரமாட்டாங்க. அதாவது கொடுக்குறதா அது 10-20 கொடுக்குறாங்கன்னா அதை வச்சுன்னு சாப்பிட்டுக்கணும் உட்காந்து. சரியா. இடம் எந்த இடம் இருக்குது? செம்மண்டலமா? ஆஸ்பத்திரிக்கு எழுத்து மாதிரிங்க. ஆஸ்பத்திரி இது மாதிரி. கோபி டீசல் ஒர்க்ஸ். சரி. முடி வெட்டுறது ஷேவ் பண்ணுறதுக்கெல்லாம் காசு தர மாட்டாங்களா? அது நீ தான் வந்து தரேன்னு சொன்னார். சரின்னு சொன்னேன். அப்புறம் அதுக்குள்ளே வந்துட்டேன். எவ்வளோ கொடுப்பாருன்னு அதுவும் தெரியாது. சரி. ஒன்றும் கவலைப்படாங்க. இன்னும் நம்ம இங்கே அழகாக ஷேவ் பண்ணி முடியெல்லாம் வெட்டி நல்ல ஒரு குளியல் போட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிருங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தம்பி கொண்டாந்து இங்கே கொண்டாந்து சேர்த்து விட்டதுனால இப்போ வந்து நல்ல மாதிரியாக இருக்கிறேன். நல்லா ப்ரோக்ராமை வந்து நாங்கள் வந்து கடந்த 10 வாரங்களாக வந்து ஆரம்பித்து செஞ்சுட்ருக்கோம். இன்றைக்கி வந்து அன்பு இல்லாத ஒரு சூழல் தான் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அன்பு தான் வந்து இன்றைக்கி உலகத்தை தாங்க பிடிக்க வேண்டிய ஒரு சக்தியாக இருக்கணும். இன்றைக்கி அன்பு குறைபாடுனால என்னென்ன எவ்வளவு வாழ்க்கையில் பல அனுபவங்களுக்கு பெரிய மனிதர்கள் தான் இன்றைக்கி வந்து தனியாக வந்து கஷ்டப்படுறத வந்து நாங்கள் பல நாட்களில் பார்த்த சாலை உரங்களையும் அவங்களுக்கு போயிட்டு வரதையும் சரியான தங்குறதுக்கான வீடுகள் இடங்கள் இல்லாத வந்து கஷ்டப்படுறதையும் பார்த்தோம். ஸோ இவர்களுக்கு வந்து யாராவது செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எங்களுடைய அன்பின் பணியாளர் சபையை சேர்ந்த குரூப்பில் எல்லாருக்குமே வந்துச்சு. எல்லாம் ஒன்றா வந்து பேசி இன்றைக்கி வந்து எங்களுக்கு சரியான இடங்கள் அமையலை. இன்றைக்கி அருள் சகோதரிகள்கிட்ட வந்து இந்த இடத்த கேட்டு வாங்கி மாடல் ஸ்கூலில் வந்து 10 வாரங்களாக வந்து பெரியவர்களுக்கான இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் வந்து சரியாக எங்களை பராமரித்து கொள்ள முடியாமல் இருக்கிறாங்களோ, குளிக்க முடியாமல், முடிகள் எல்லாம் வெட்ட முடியாமல், தாடிகள் எல்லாம் வளர்த்து ரொம்ப சிரமத்தில் இருக்கிறவங்களெல்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ணி மார்க்கெட் பக்கத்திலிருந்து கடலூர் பகுதியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பாலம் அதை சார்ந்த இடங்கள்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது வந்து எல்லாருடைய தாராள மனதோடு தான் இதை செய்ய முடியுது. இன்றைக்கி வந்து இதை முழு அளவில் வந்து செய்யணும்னு எங்களுக்கு ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கான போதிய வசதிகளோ இட வசதிகளோ பொருள் வசதிகளோ இன்றைக்கி இல்லை. எங்கள் பணிகளை தெரிந்த ஒரு சில நபர்கள் கொடுக்குற சிறிய உதவிகளை கொண்டு தான் வந்து எல்லாருக்குமே வந்து மதிய உணவும் சரி மற்ற பிற உதவிகளும் ஆடைகளும் வந்து வழங்கிட்டு இருக்கோம். இன்னும் இதை பரவலாக நிறைய பேருக்கு செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை இருக்குது. அதுக்கு வந்து விரும்புகிறவங்களை வந்து எங்களுக்கு நிச்சயம் வந்து உதவி செய்ய கொண்டு வரலாம். ஒருவேளை நல்ல ஒரு இட வசதியோ இல்லை பொருள் வசதிகளோ நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாரெல்லாம் இன்றைக்கி கஷ்டத்தில் இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து அன்பு இல்லாமல் இயங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த அன்பை வந்து கடவுளுடைய அன்பை வந்து அதிகமாக கொண்டு சேர்க்க முடியும். அதற்காக தான் இன்றைக்கி வந்து இந்த அன்பின் கரங்கள் அப்படிங்கிற இந்த சேவையை வந்து மக்கள் மத்தியில் செஞ்சுட்டு இருக்கிறோம். வாருங்கள், அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம்.